கீரை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு டாக்டர் சொன்னாரு. அதை பிரித்து சாப்பிட்றதுக்குள்ளே இப்படி உள்ளே கொண்டு வந்து போட்டிங்களே சார். என்ன ஊர் இதெல்லாம்? சும்மாறா ஆ இன்ஸ்பெக்டர் வரும்போது இந்த மாதிரிலாம் டைலாக் பேசினா நாக்க வெட்டிடுவாரு. அந்தலேருந்து லொடன்னு. இன்ஸ்பெக்டர் சாரை மடக்கிறதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. நீ கூட நான் பார்க்குறேன். சரியா? என்னையா எங்க சத்தம்? சார் இவனுங்களை தேவாரம் பாலத்து கீழே பிடிச்சோம். யார் இவனுங்க? இவனுங்களை கஞ்சாவை சின்ன சின்ன பாக்கெட்ல வச்சு வித்துக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சோம். அப்படியாடா? ஆ நீ இப்படி வா. டேய் கலர் கோழி, உன்னதான் சொன்ன இந்த பக்கம் வான்னு. போ போ. நான் உன்கிட்ட சில கேள்விகள் கேட்பேன். அதுக்கு மட்டும் நீ சரியா பதில் சொன்னீன்னா நான் உன்னை விட்டுருவேன். அதை தவிர உன் புத்தியை நீங்க காட்டணும்னு நினைச்சேன், உன் கலர் கோழி மண்டை இருக்குல்ல, அடிச்சு காக்கா மாதிரி ஆக்கிடுவேன். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். இதை வச்சு தான் ஏதோ பொல போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். நீங்கள் என்ன வேணா கேளுங்க, நான் பதில் சொல்ல தயார். கேள்விக்கு பதில் சொல்ல இது என்ன டியூஷன் கிளாஸா? டார்க் சீன்ரா, நல்லா யோசி. அதானே சார், 2 பேருக்கும் மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நீங்கள் தான் மன்னிச்சு விடணும். நீங்கள் கேளுங்க சார், நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது? இது உனக்கு தந்தது யாரு? இதை வித்தா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? நான் என்னமோ நீங்கள் சுதந்திரம் எப்போ கிடைச்சதுன்னு கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி கேட்குறீங்க உன்ன. சார். இது எதுவுமே என்னோட பொருள் இல்லை. இது வித்தன்னா ஏதோ வண்டிக்கு பெட்ரோல் போடவும் சாப்பாட்டுக்கும் பணம் கிடைக்கும், கூட கொஞ்சமாக கஞ்சா கிடைக்கும். என்னடா? அது எப்படிரா பெட்ரோல் அடிக்க காசு, ஃப்ரீயா கஞ்சா? சார், ஏற்கனவே இங்கே இருக்கிற எல்லாரும் இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டாங்க. எனக்கும் நல்லா கொடுத்துட்டாங்க. அது சரி. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னாலும் அடிப்பீங்க, சொல்லலைனாலும் அடிப்பீங்க, அப்படிதானே? அப்புறம் சார், எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு. சார் இவனுங்க எப்பவும் இப்படிதான் பண்ணுவானுங்க. வாயை திறந்தாலே போய் தான் பேசுவாங்க. சார், இந்த சாரை நீங்கள் நம்பாதீங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, வண்டியை ரெடி பண்ணுங்க. சரி சார். ஏன், என்ன பிரச்சனை? உண்மையை சொன்னால் கம்மியாக அடிப்பீங்களா? முதல்ல விஷயத்த சொல்ற. சார், இது எங்களுக்கு கொடுத்தவன் எங்களுக்குன்னு எதுவும் கொடுக்க மாட்டான். அப்புறம் நாங்களே அதை ஆர்டர் பண்ணி அப்புறம் எங்கள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். 5 பேக்கெட்டாக இருக்கிறத 10 பேக்கெட் ஆக்கி நாங்கள் விற்றுருவோம். சூப்பர். அப்போ எங்களுக்கு பெட்ரோல் போடவும் காசு கிடைக்கும், சாப்பாட்டுக்கும் காசு கிடைக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமாக கஞ்சா கிடைக்கும். அடிங்க. ஏய், நீங்க வா. சார், இது கல்லாட்டம் சார். சார், இது கல்லாட்டம். ஏய் அடங்குடா, வா வா, சொல்றத கேளு. சார், தைரியமா இரு, நான் உன்னை அடிக்க மாட்டேன். நான் உன்னை கேட்கட்டுமா? நான் இன்னைக்கு உன்னை சும்மா விட்டுட்டேன்னு வை, நீ வெளியே போய் என்ன வேலை செஞ்சு பொழைப்ப? சார், நான் பெயிண்ட் அடிப்பேன் சார். அப்படின்னா நானும் பெயிண்ட் அடிக்க போயிடுவேன் சார். பின்ன பொய் சொல்கிறானுங்க சார். நீங்கள் விட்டாலும் நாங்கள் இதை தான் செய்வோம். பொய் சொல்லிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏய், இவனுக்கு மேல கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டாம், அனுப்பி விடுங்க. ஓகே சார். அப்புறம் வெளியே போய் இந்த வழியை மறந்துட்டு வேற நல்ல வழியில வாழ பாரு, சரியா? சார், என்னடா சும்மா விட்டாரு? நீங்கள் சூப்பர் சார். நீங்கள் மட்டும் எங்களை அடித்து வெளியே விட்டுருந்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் இதே தப்பை செஞ்சுருப்போம். இனி நாங்கள் வேற வேலை செய்ய முயற்சி பண்ணுறோம். என்னடா? ஆமாம் சார். என்ன பார்த்தீங்களா சார்? நீ கிளம்புற வழியை பாரு. வாங்கடா. சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? இவனுங்களை அடிச்சு என்னையா பிரயோஜனம் இருக்கு? நல்ல விதத்துல சொன்னதும் அவங்களும் புரிஞ்சுட்டாங்க, பாத்தியா? அவ்வளோதான் என் விஷயம். அப்புறம் என்ன சார் ஆச்சுன்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர். இமிடியேட்டாக நடந்துருச்சு. நான் கிளம்பட்டுமா? சார். ஓகே, நீ கொஞ்சம் உள்ள வா. சார். சார், அந்த வழி தான். திருமணவனே ஒரு மேடு மாதிரி ஏறும், அப்படியே ஏறி வாங்க. அந்த லாஸ்ட் எண்டில் தான் வீடு. சார், இங்கே. வணக்கம். நல்லா இருக்கு. கொஞ்ச நாளாவே பூட்டி இருந்த வீடு சார் இது. பார்த்தாலே தெரியுது. உங்களுக்காக தான் சார் நான் பேசி இந்த வீடை வாங்கி கொடுத்துருக்கேன். வீடு பெருசா இருக்கு. வீடு பெருசா இருந்தாலும் வாடகை ஒன்றும் கம்மி இல்லையா? வாடகை அதிகமா இருந்தாலும் கவர்மெண்ட் ஆபீசருக்கு தான் வீடு கொடுக்கணும்னு அவங்க இருந்தாங்க. அப்புறம் நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால முழு மனசா கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. சரி, உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. வலது காலை எடுத்து வச்சு வாங்க. ஐஸ்வர்யமான வீடு. கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்கு, அதையும் பண்ணிடலாம். மொத்தமா 4 பெட்ரூம் இருக்கு. 4லையும் அட்டாச்சு தான். 2 மேல இருக்கு, 2 கீழே இருக்கு. மேலே போய் பார்க்கணுன்னா சொல்லுங்க, நான் திறந்து காட்டுறேன். அது அவசியம் இல்லை. நாங்க மொத்தம் 3 பேர் தான் இருக்கோம். இதுவே தாராளம். வாங்க வாங்க போலாம். ஒவ்வொரு பெட்ரூம்லயும் வித்தியாசமா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பார்க்க நல்லா இருக்கும். உள்ள வாங்க சார். வாங்க.
சார் ஆ. இது கிச்சன். ஆ ஓகே. சார் இங்கே ஒரு ரூம் இருக்கு. வாங்க. இது ஒரு பெட்ரூமு. ஆ நல்லா இருக்கு. அப்போ அந்த ரூம்? இவரும் இந்த வீட்டுக்கு வரமாட்டார் போல இருக்க. போச்சு. சார் சார் அது ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உங்களுக்கு வேணான்னா எடுத்துடலாம் சார். ஏய் இது இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. வைஃப் அடிக்கடி தைப்பாங்க, ஓ. அவ இதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆஹா. இந்த வீடு ஓகே தான். மற்ற விஷயத்த பாருங்க. ஆ இதை வச்சுக்கோங்க. 30 ரூபாய் அட்வான்ஸ் இருக்கு. இதில் 2500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஓ 2 வேலைக்காரங்களை வச்சு எல்லா பொருளையும் இறக்கி வச்சிருங்க. ஆ உங்க கமிஷன் காசு அப்புறம் தரேன். சரியா? வரட்டுமா? ஆ இந்த கமிஷன் காசை வாங்கின மாதிரி தான் அதுவும் இந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்து. ஓ அடுத்த ஸ்டேஷனா? சார் இதுக்கு பக்கத்தில். இங்கேயா? சார் அந்த 4வது பேஜ். இன்ஸ்பெக்டர் சார் வந்தவொடனே ஏதாச்சும் சொல்லி தப்பிக்க பார்க்கலாம். சரியா? புரியுதா? சார் என்னையா அது? இவனுக்கு மேல என்னையா கேஸு? திருட்டு கேஸ் சார். நேத்து ராத்திரி திருடின கையோட பிடிச்சோம். அதுல பாதி அவனுங்களே சாப்பிட்டானுங்க. அது சரி. கை காலம் நல்லா தானே இருக்கு. வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல. எங்களால் வேலைக்கு போக முடியாது சார். ஏன் அப்படி? சொல்லுங்கண்ணே. இவனோட 2 கிட்னியும் போயிடுச்சு சார். என் கிட்னியை எடுத்து தான் சார் இவனுக்கு கொடுத்துருக்கு. ஆமாம் சார். அதனால எங்களால் கடினமாக உழைக்கலாம் முடியவே முடியாது சார். எங்கள் நிலமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ம் இதெல்லாம் வழக்கமாக சொல்கிற போய் தான் சார். இவனுங்க அடிக்கடி திருடிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகிறவனுங்க தான் சார். சரி, கஷ்டப்பட்டு இவ்வளோ சாப்பிட்டீங்க. மிச்சம் எல்லாத்தையும் தின்னுட்டு பொறுமையா போங்க. அது வரைக்கும் இருங்க. சார் வாங்க. சார் நான் வினித். ஆ ஃபஸ்ட்டு போஸ்டிங் இந்த ஸ்டேஷன் தான். அதுவும் இல்லாமல் இது என்னோட ஹோம் ஸ்டேஷன். பரவாயில்லையே. சொந்த ஊர்லேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கா? ஆமாம். அப்போனா இங்கே இருக்க எல்லா விஷயம் உனக்கு தெரியும். ஓரளவுக்கு எல்லாமே தெரியும் சார். ஆ முக்கியமாக இந்த தலைவலி கேஸ்லாம் வராது. அப்பப்போ இந்த திருட்டு கேஸு, இந்த சின்னதாக கொள்ளை கேஸு, பாக்கியா தகராறு, சூனியம், சின்ன சின்ன அடித்தடி கேஸு, இந்த மாதிரி சின்ன கேஸ் தான் வரும். இப்போ கொஞ்ச நாளாக அதிகமாக வர்றது திருட்டு கேஸ் தான். அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்கிட்டே வரும். ஃபோன் எடுங்க. எடுக்கிறேன் சார். ஹலோ, எப்போ? ஏதாவது வேல்யூபிள் திங்ஸ் தொலைஞ்சு போயிருக்கா? ஒன்று பண்ணுங்க, அந்த ரூமை பூட்டி வைங்க. நாங்கள் இப்போ வந்துடுறோம். சரி. என்னாச்சு சார்? நான் இப்போ சொன்னேன்ல சார், வீடு பூந்து திருடுறதை பற்றி. அவங்க இன்னொரு வீட்லையும் திருடிருக்காங்க. நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரி, நானும் வரேன். நான் வந்ததும் முதல் கேஸில். வாங்க போகலாம். உன் பேர் என்ன? டேவிட் சார். இதெல்லாம் உங்கள் இடமா? ஆமாங்க சார். வாங்க போலாமா? அது அந்த வீட்டுக்கு வேற ஒருத்தங்க வந்துட்டாங்க. நான் வேணா வேற வீடு பார்த்து தரேன் உங்களுக்கு. சரி. டேய், என்ன வேடிக்கை பார்க்குற? போய் கதவு தர்றா.
சீக்கிரம் எல்லாத்தையும் இறக்கி வைங்கப்பா. இருங்க எடுத்து வைக்கிறேன். டேய் என்னத்தை பார்த்துட்டு நிக்கிற? சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வை. எப்படியாச்சும் வந்துடுறாங்கண்ணா. டேய் இருடா, என்னையும் கூட்டு போடா. சீக்கிரம் வண்டியாடா. இவனுக்கு எதையோ பார்த்துட்டானுங்க போல இருக்க. ஐயோ, என்னையா அவனுங்க அக்கம் பக்கம் பழகவே மாட்டானுங்க போல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, யாருக்கும் எதுவும் தெரியல. நீங்கள் சொல்கிறது சரிதான். அவங்க பக்கத்தில் இருக்க யார்கிட்டையும் பழக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வீடு 4 மாசமாக பூட்டி தான் இருந்திருக்கு. ம். சரி வண்டி எடுங்க, மிச்சதெல்லாம் போயிட்டு யோசிப்போம். வந்திருக்கிற ஸ்டேஷன் நல்லா தான் இருக்கு. திருட்டு கேஸு, கொலை கேஸு. சார் கொலை கேஸா? அதான் வாழை கொலை கேஸு. ஓகே. உனக்கு இதை பார்த்தா எப்படி தோணுது? சார் கண்டிப்பாக அது பக்கத்தூர்காரனாக தான் சார் இருக்கணும். எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? சார் இந்த கம்பியை வளைச்சி திருடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது சார். சின்ன சவுண்டு கிட்டாலும் ஈஸியாக மாட்டிப்பாங்க சார். நம்ம ஊருக்காரங்களுக்கு அதை பண்ண தெரியாது சார். சொல்கிறத பார்க்கும்போது நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருப்ப போல. வேலை எப்படி ஆயிடுச்சுல்ல சார். இவனுங்களை பார்த்தா இந்த ஊருக்காரங்க மாதிரி தெரியலையே. கரெக்டு தான் சார். பார்க்காத நேரா நடந்து போ. எங்கப்பா போறீங்க? சார் ஒரு வேலை சார். எங்க? பக்கத்துல தான். இதுக்குள்ள என்ன இருக்கு? இது டூல்ஸ் சார். உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீடு பக்கத்துல தான். இவன் என்ன மலையாளியா? இல்ல சார், தமிழ் தான். சும்மா இப்படி சுத்திட்டு இருக்காதுங்க, போங்க. வண்டி அடியா. வாடா. சார் வீட்டுக்கு தானே? சரிங்க சார். சார் நீ கிளம்பு. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். ஹாய் செல்ல குட்டி. அம்மா எங்க? சிவா, நீங்க போத்தீங்க? மத்தியானம் தான் நாங்க வந்தோம். வீடே அலங்கோலமா இருந்துச்சு. அப்புறம் நானும் அனியும் சேர்ந்துதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இல்ல? அப்படியா? சரி, நான் ஒருத்தனை வர சொல்லியிருந்தேனே, அவ இன்னும் வரலையா என்ன? மறுபடியும் கூப்பிடுறேன். யாரையும் கூப்பிட வேண்டாம். நான் வரும்போது திறந்துதான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல, யார் செஞ்சாலும் எனக்கு திருப்தியா இருக்காதுன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், புது ஸ்டேஷன் எப்படி இருக்கு? சொல்றேன், நீ முதல்ல இவளை பிடி. அப்பா போயிட்டு குளிச்சுட்டு வரேன். ஓகே. நான் டீ போட்டு வைக்கிறேன்.
ஆனி குட்டி, ஆனி. ரெண்டு நாள் எங்க தங்குனீங்க? எங்க கோட்டர்ஸ்ல தான். சாப்பாடுலாம் நான் வெளியே சாப்பிட்டேன். அது முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க சரியா தூங்கவே இல்லைன்னு. சரி அதை விடுங்க. புது ஊர் எப்படி இருக்கு? ஓ, அது ஏன் கேட்குற? ஸ்டேஷன் ரொம்ப போரு. ஆனா ஊர் நல்லா இருக்கு. நல்ல காத்து, நல்ல காடு, ஏரி, மொத்தத்துல ஒரு நல்ல இயற்கையான இடம். நம்ம இந்த ஊரை சுத்தி பார்க்க போலாமா சிவா? வேலையில நேர்மையா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் மாத்திருவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஊரை சுத்தி பார்க்கணும். அது சரி. என்ன நீ அப்பா சொல்றது காதுல விழல? உனக்கு ஊரை சுத்தி பார்க்க வேண்டாமா? வேணாமா? ஆ, சரி சாப்பிடு. தங்கம், ஆனி பாப்பா சாப்பிடுங்க. குட் கேர்ள். ஃபுல்லா சாப்பிட்டனே. சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு ஒண்ணா விளையாடலாம். அப்பா நீங்க போயிட்டு வரப்ப எனக்கு ஒரு பால் வாங்கிட்டு வரீங்களா? அது எதுக்கு? நீ பால் வச்சு விளையாட மாட்டியே. எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்படியா விஷயம்? வந்த 2 நாள்ல ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டியா? சரி, அப்பா போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்பாவும் பொண்ணு பாசத்தை பொழிஞ்சதெல்லாம் போதும். எங்க நானும் இருக்கேன். ஓ, அதுக்கு எதுக்கு சண்டை போடுறேன்? உனக்கு ஓ, வேணும்? அவர் இருக்காரு. ஓ, பாப்பா போடி. போயிட்டு வாங்க. அப்பா போயிட்டு வரட்டுமா? ஓகே, பாய். பாய். டாடா. நீ அந்த நேரத்துல அங்க என்னடா பண்ணிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல சார். ஆ? சார் 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 அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். லாடம் கட்டிடுவோம். ஒழுங்கு மரியாதை உண்மையை சார், சொல்லு. என்ன சொல்றேன்னா என்னையா காலையிலே கத்திட்டு இருக்க? சார், நேத்து நைட்டு நம்ம பெட்ரோல் வண்டிக்கு முன்னாடி வந்து விழுந்தது இவங்க தான் சார். யோ, இவனுங்கள தானே அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமா சார், 2 பேரும் திருட்டு பசங்க சார். இதுல ஹைலைட் என்னன்னா, நேத்து இவங்க திருட போனது உங்க வீட்டுல. உங்களை பார்த்த பிறகு இவனுக்கு பயந்து ஓடி இருக்கானுங்க. நேரா நம்ம ஜீப் முன்னாடி வந்து விழுந்துட்டானுங்க. ஆஹா, அது சரி. என் வீட்லயே திருடுறீங்களா? அங்கிருந்து எதனா கிடைச்சதா? கேட்டதுக்கு பதில் சொல்றா. சார், நாங்க திருடங்க தான் சார். ஆனா நேத்துக்கு போனது உங்களுடைய வீடுன்னு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா போயிருக்க மாட்டோம். ஆனா அது உங்களுடைய வீடு இல்லை சார். உண்மையாதான் சார். இது வரைக்கும் நடந்த திருட்டெல்லாம் பண்ணது நாங்க தான் சார். ஆனா அங்கிருந்து எங்களுக்கு எதுவும் கிடைக்கல. எடுக்கிறதுக்கு அது எங்களை விடவே இல்லை. யாரு விடல? அது நானும் என் பொண்டாட்டி பொண்ணு மட்டும் தான் அங்க இருக்கோம். நீ யாருடைய கதையை சொல்லிட்டு இருக்க? பொய் சொல்லி இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன் இல்ல சார். உண்மையை சொல்றா. சார், நாங்க சொன்னது கதையா இருந்தா நாங்க ஏன் சார் நாங்க செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறோம்? நீ சொல்றதும் பாயிண்ட் தான். உங்க வீட்டுல உங்களை தவிர வேற ஒரு 2 பேர் இருக்காங்க சார். நல்லா இருக்கேடா. எனக்கு தெரியாம இன்னும் 2 பேரா? சார், அதுவும் நாங்க இல்லாதப்போ. சார் சார் நான் சத்தியமா சொல்றேன் சார். உங்க வீட்டுல நீங்க இல்லாதப்போ அவங்க 2 பேரும் வரல சார். அப்புறம் உங்களுக்கு முன்னாடியே அவங்க அந்த வீட்டுல குடியிருந்தவங்க சார். சார், டேய் நீங்க வா. சார் சார் வா. சார் சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். வாடா. நீ அங்க என்ன பார்த்த? யார பத்தி சொல்லிட்டு இருக்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா.
கட்டிங் பிளேயரை கொடு. யாராச்சும் வராங்களான்னு பாரு. இது என்னடா தானா திறக்குது? ஆ, டேய், அந்த சத்தம் கேட்டுச்சா? ஏய் நீ அதை திறக்கிற வழியை பாருடா. சத்தம் கேத்தன்னு சொல்லிக்கிட்டு. இப்ப கேட்டுச்சா? கேட்டுச்சு. என்னது? என்னடா இது? அது எப்படி? இரு இரு, முதல்ல நீயே போய் பாரு. யாருன்னு பாரு, பார்த்து சொல்லு. சார், அந்த தையல் மிஷின் இருக்கிற ரூம்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சார். சார், நீங்க சீக்கிரம் அந்த வீட்டை காலி பண்றது நல்லது. நல்லவேளை நாங்க 2 பேரும் உயிர் பொழிச்சு வந்துட்டோம். நீ சொல்றதுல சில உண்மை இருக்கு. அங்க ஒரு தையல் மிஷின் இருக்கு. ஆனா 2 பேரை பார்த்தேன்னு சொன்ன விஷயம்லாம் என்னால நம்ப முடியல. சார், யோ வினித், இவனை பிடிச்சி உள்ள போடு. சார், இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேன். வாடா. சார் அது ஒன்றும் இல்லை சார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உங்களுக்கு வேணான்னா எடுத்துடலாம் சார். ஆண்டி குட்டி, அது எதுக்கு? நீ பால் வச்சு விளையாட மாட்டியே? எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. அப்பா, சீக்கிரம் வந்துட்டீங்க. சொன்ன மாதிரி பெருசா இந்த கேஸ் இல்லாத ஸ்டேஷன் போல. இது என்னது? பால் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உமா கொடு. சரி, ஒண்ணு பண்ணு. அப்ப போய் குளிச்சிட்டு வரேன். வந்துட்டு காத்தடிச்சு 2 பேர் விளையாடலாம். ஓகே? இந்த ஒரு குறை மட்டும் தான் இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த வீட்டையே இடிச்சிருவீங்கல்ல. சரி, அப்பா இப்ப வந்துடுறேன். வெயிட் பண்ணு. எங்க காட்டு. காத்தடிச்சு தரீங்களா? நல்லா இருக்கே. ஓ அனு, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சோப் எடுக்க வேண்டான்னு. ஃபுல்லா முடியா இருக்கு. உங்க சோப்பை யாரும் எடுக்கிறது இல்ல. அது உங்களுதா தான் இருக்கும். ஓ, எதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது. சத்தம் போடாத, இப்ப வந்துடுறேன். சரியா? அப்பா பாலுக்கு காத்தடிச்சிட்டு இருக்காரு.
ஆனி குட்டி நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது என்னோட புது ஃப்ரெண்ட் கிட்ட. அப்பா இப்ப வந்துடுறேன். யார்கிட்ட சொல்றது? இந்த வீட்ல தனியா இருந்து வெறுத்துட்டேன். இவ்வளோ பெரிய வீட்ல நானும் என் பொண்ணு மட்டும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இதே வேலையா போச்சு. ஏண்டி அனு, நம்ம ஆனி தனியா யார்கிட்டயும் நின்று பேசிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா அங்க யாரும் இல்ல. அவ இப்ப அப்படிதான் அடிக்கடி தனியா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு விளையாட யாரும் இல்லைல்ல, அது எப்படி? ஒரே இடத்துல இருந்தா தானே. அடிக்கடி வீடு மாத்துறதே தலையெழுத்தா போச்சு. இருந்தாலும் தனியா. ஓஹோ, அப்ப நாள தனியா இருந்தா பரவாயில்லையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பாவையும் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு. அது முடியாதுல்ல. அப்ப உங்க பொண்ணு இந்த மாதிரி தான் தனியா பேசிட்டே இருப்பா. சரி, நாளைக்கே போலாம். பெரிய மனுஷங்களை நேர்ல போய் கூப்பிடுவோம், சரியா? நீங்க அங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரீங்களா? பின்ன அவங்களாவே வருவாங்களா? சிவா சிவா, ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல. சரி, பொண்ணு எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன விஷயம்? பக்கத்து ரூம்ல இருக்கிற தையல் மிஷினை ரிப்பேர் பண்ணணும்னு. ஆனா நான் கேட்காமலே பண்ணி கொடுத்துட்டீங்களே. தையல் மிஷின் ரிப்பேர் பண்ணனா? நானா? நல்ல வேளை நீங்களே ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நான் ஏதாச்சும் தப்பேன்ல? என்ன தூங்கலையா? இல்ல, நீ படுத்துக்கோ, நான் வரேன். ஓ, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்தீங்களா? உங்களோட வீட்டில் உங்களை தவிர இன்னும் 2 பேர் இருக்காங்க சார். என்ன சிவா? ஹலோ, வேணாயா, நான் வந்துடுறேன். நேத்து என்ன பக்கத்து ரூம்ல படுத்துட்டீங்க? விடிய காலையில தான் இங்க வந்து படுத்தீங்க.
இல்ல நான் எப்படி இங்க அது சரி, மறுபடியும் பழைய பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கிறேன். என்ன சிவா, சார் உட்காருங்க. அது வினேத். நான் தங்கியிருக்கிற வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார், அந்த திருட்டு பசங்க சொன்னதை நம்புறீங்களான்னு? அது இல்லையா, நான் 2 பேரை பார்த்தேன். அது என்னோட கனவா இல்லை என்னோட கற்பனையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் அங்கே பார்த்துருந்தீங்கன்னா அவனுங்க சொல்கிறத அப்படியே விட்டுறாதீங்க சார். ஓ, எதுக்காக அப்படி சொல்கிறேன்? சார், இப்போ நீங்கள் தங்கியிருக்க வீடு கொஞ்ச நாளாக பூட்டி தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்பட எதுவும் இல்லை சார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம் சார். இல்லை, அப்பா எங்கே இருக்காரு? அப்பா இப்போது வீட்டில் தான் இருப்பார். அப்படியா? சரி, நம்ம அவர் போய் பார்த்துட்டு வரலாமா? சரி, நம்ம போகலாம் சார். சார், அவர் தான் என் அப்பா. ஓகே. அவரும் பழைய போலீஸ் தான். அப்பா, இவர் தான் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர். நம்ம லீலாமா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வீடு பூட்டியே இருந்துச்சுல்ல, அங்கே தான் தங்கியிருக்காரு. ஓ, அங்கேயா? உங்கள் பேருங்க? சிவன். அப்பா, அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமாப்பா? சாரத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அதை விலைக்கு வாங்க போகிறீங்களா? இல்லை, வாங்கலான்னு யோசிக்கிறேன். அது வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா முதல்ல அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தது தான். அப்படியா? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் இறந்த கதை தெரியும். தெரியும். அதை நான் சார்கிட்ட சொன்னேன். அதனால் இப்போ எதுவும் பிரச்சனை இருக்காப்பா? இதை பாருங்க சிவா, இவன் கேம்புக்கு போயிருந்தான். அந்த சமயத்தில் தான் யாரோ அங்கே திருட போய் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. அந்த உடம்பெல்லாம் புழு பூத்து இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இறந்து போயிருந்த அந்த அம்மா பொண்ணோட முகம் இப்போவும் என் கண்ணை விட்டு போகலைங்க. அது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு யாருமே அங்கே தங்கறதுக்கு வரல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஃபேமிலி அங்கே தங்கறதுக்காக வந்தாங்க. ஆனால் ரொம்ப நாள் அவங்க அங்கே இருக்கலை. ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்கள பயமுறுத்தி இருப்பாங்க. அதனால் அவங்க அங்கே ரொம்ப நாள் இல்லை. அவங்களுக்கு அப்புறம் அங்கே யாருமே தங்கலைங்க. இந்த கதையெல்லாம் யார் வேணாலும் அடிச்சு விடலாம்ப்பா. அப்படி சும்மா எல்லாம் யாரும் கதை கட்டி விட மாட்டாங்கப்பா. அதனால் யாருக்கு என்ன லாபங்கிற? இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாதர் குளோரியாஸுக்கிட்ட போய் நான் சொன்னேன்னு பாருங்கள். ஓகே, சரிங்கப்பா. அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சாருக்கு காப்பி கிப்பி ஏதாவது கொடுக்க வேண்டாம்? சரிப்பா. சொல்லியா? அதோ வரேன். வினேத், டீ எதுவும் வேண்டாம். என்னாச்சு? ஒரு வேலையை கிளம்பலாம். சரி.
இந்த ஆனியை வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியல. भैया நீ போ உதர் உதர் ஜாவ். வணக்கம். என்ன வினித்தீங்க? சும்மா அப்படியே. அப்பெல்லாம் நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு ஃபாதர். நாங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். என்ன விசேஷம்? ஃபாதர், என் பேர் சிவன். நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர். அப்போ நீங்க தான் அந்த வீட்டில் தங்கி இருக்கீங்க. அது எப்படி ஃபாதர் உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல அங்க தங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை ஃபாதர். ஆனால் நான் ஒரு கனவு கண்டேன். ஜீசஸ். என்ன சிவா? சிவா, அது கனவு இல்லை, அதுதான் நிஜம், அதுதான் உண்மை. நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொன்னேன், அந்த தையல் மிஷினை அங்கிருந்து எடுக்காம அந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்காதீங்கன்னு. இல்ல, அதனால ஏதாவது பிரச்சனையா ஃபாதர்? அது அவளை சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த தையல் மிஷன்ல ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு. அது உங்க ஃபேமிலிக்குள்ள ஆல்ரெடி வந்துருச்சு. அதை வெளியே அனுப்ப இனி எல்லாம் வல்ல இறைவனால மட்டும்தான் முடியும். இதுக்கப்புறமும் இதே மாதிரி பிரச்சனைங்க வரலாம். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்னதான் பிரச்சனை? அந்த அம்மாவும் பொண்ணும் இறந்ததுக்கு அப்புறம் அங்க சில அமானுஷ்ய சம்பவங்கள் அங்க தங்கியிருந்தவங்களுக்கு நடந்திருக்கு. எந்த மாதிரி? நீங்க இப்ப அனுபவிச்ச சில விஷயங்கள் மாதிரி. இல்ல, இதுக்கு வேற என்ன பண்ண முடியும் ஃபாதர்? நீங்க ஒரு வேலை செய்யுங்க. இன்னைக்கே உங்க மனைவிக்கும் குழந்தைக்கும் தெரியாம அந்த தையல் மிஷினை அங்கிருந்து எடுத்துருங்க. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்க. கண்டிப்பா ஃபாதர். ஃபாதர், நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே ஃபாதர். சரி. ஹலோ. உள்ளவா. என்ன சார்? அதுபடி. என்ன சார் இவ்வளோ வெயிட்டா இருக்கு? வாய மூடியா, அவ எந்திரிச்சிருவா. சார், இந்த ஃபாதர் சொன்ன மாதிரி இந்த மிஷினில் எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணலை. இது எங்கே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லு. ஏதாவது ஸ்கிராப் கடையில் கொடுத்துடலாம் சார். அங்கே தான் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விற்றுருவாங்க சார்.
பெரிய தலைவலி ஆயிடுமோ? நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. சரி நீ கிளம்பு, பார்த்து. ஓகே சார். ம் சார், என்னாச்சு? சார், இங்கிருந்து போயிடலாம், வாங்க சார். சார் ப்ளீஸ் சார், இனிமே நாங்கள் வரமாட்டேன் சார். இதனால எனக்கு வேலையே போனால் கூட பரவாயில்ல சார். என்ன மட்டும் கூப்பிடாதீங்க. இந்தாங்க பிரசாத். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோ. யோ, நம்ம போய் அந்த ஃபாதரை பார்த்தா என்ன? போகலாம் சார், நம்ம போகலாம். சரி, அதான் எடுத்துட்டு வந்துட்டல, கொடுத்துட்டு போ. சின்னதா ஒன்று. எனக்கு தெரியும் இது உங்களுக்கு தேவைப்படும்னு. இல்லை இல்லை இல்லை, வேணாம் கையில் கொடுக்க வேண்டாம், அங்கே வை. கையில் கொடுக்க வேண்டாம், அங்கேயே வச்சிரு. போ போ போ. சரி சார். கடவுளே, இவனெல்லாம் வச்சுக்கிட்டு. நீங்க தைரியமா போங்க. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சரிங்க ஃபாதர். நான் அங்க வர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்னும் சில ஏற்பாடுகளை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அங்க வரேன். சரிங்க ஃபாதர். போயிட்டு வாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இட்ஸ் சம்திங் லைக் எ ரிவெஞ்ச். அந்த குழந்தையும் அம்மாவையும் கொன்னது கண்டிப்பா சீரியல் கில்லரா இருக்க முடியாது. அப்படி இருந்திருந்தா இந்த மாதிரி கொலைங்க தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்திருக்கும். சம்திங் லைக் சேம் அஸ் த ப்ரீவியஸ். ஐ திங்க் ஹி இஸ் a psychopath. ஒன்னு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அவங்கள காதலிச்சவங்களா இருக்கலாம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சில கேசஸ் அப்படிதான் சார். இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வைங்க, அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல கிரியேட் ஆகும். யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நீங்க முயற்சியும் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது உங்க மென்டாலிட்டியும் மாத்திடும். டாக்டர், எனக்கு ஒரு டவுட். என்ன? அந்த கேஸ் இன்னும் க்ளோஸ் ஆகாததுனால அதே மாதிரி கொடூரமா இன்னொரு கிரைம் செய்யணும்னு தோணுச்சுன்னா? You are correct, but it's not possible for this case because it's a clear cut revenge. நான் என்ன சொல்ல வரேனா, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு கிரைம் செஞ்ச ஒருத்தருக்கு அதோட குற்ற உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருக்கும். முக்கியமா அவங்க எல்லார் முன்னாடியும் குற்றவாளி இல்லைன்னு காட்டிப்பாங்க. ஒருவேளை அவங்க மாட்டிக்க போறாங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு மென்டாலிட்டியில அவங்க கொலை செஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை அவங்க சூசைட் பண்ணிருக்கலாம். அதனால அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா யார் முன்னாடியும் தன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாட்டிக்க போறோன்னு அவங்களுக்கு தோண்டிடுச்சுன்னா தற்கொலை பண்ணிக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. சில சமயம் ஒரு சாதாரண ஆள் மாதிரி நம்ம பக்கத்திலே கூட அவங்க இருக்கலாம். ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்ன சார், இந்த கேஸை மறுபடியும் ஓபன் பண்ண போறீங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு.
சார் நான் என்ன சொல்றேன்னா அந்த ஆள் உங்களுக்கு உயிரோட கிடைக்க வாய்ப்பே இல்லை. சரி. ரெண்டு பேர் முகத்துலயும் ஏதோ திருட்டுத்தனம் தெரியுதே. என்ன வினீத், நேத்து மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துட்டீங்களா என்ன? இல்லை அதெல்லாம் இல்லை. அவன் எதுக்கு தேவையில்லாம பயன்படுத்துற? நீ போய் டீயை போடு. பாப்பா எங்க இருக்கா? அவ உள்ளதான் விளையாடிட்டு இருக்கா. இந்த பால் பிடிச்சிருக்கா? கலர் நல்லா இருக்குல்ல? நல்ல கலர். நல்லா இருக்குல்ல? சூப்பர் பால். அப்படியா? இத புடி. அப்பா இப்ப வந்துடுறேன். நான் தான் சொன்னல இங்கே பெரிய பிரச்சனை இருக்குன்னு. என்னை விட்டுருங்க சார், நான் இங்கேருந்து போகிறேன். நான் ஸ்டேஷனில் வச்சே உங்ககிட்ட சொன்னல சார், நீங்கள்லாம் கூப்பிடாதீங்கன்னு. எனக்கு என் வேலை போன கூட பிரச்சனை இல்லை சார். தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து விட்டேன். வினீத், எங்க போற? டீ குடிக்கலையா? கையில என்ன வினீத்? கேட்டது கேட்கலையா? ஓ சிவா, உங்க கையிலயும் இருக்கா? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் கையில கட்டிருக்கீங்க? அனு, அனிதா, சார், அனிதா, அனிதா, அனு. ஆனி குட்டி, பாப்பா, ஆனி குட்டி, பாப்பா, அம்மா ஆனி. ஃபாதர், என் பொண்ணு ஆனி. In the name of Father, and in the name of Son, and in the name of Holy Spirit. Amen. ஆனி, ஆனி குட்டி, ஆனி குட்டி, ஆனி குட்டி. In the name of Father, and in the name of Son, and in the name of Holy Spirit, please save the child from demons' power. Amen. ஆனி, அப்பா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க சிவன், குழந்தைய வினித் கிட்ட கொடுத்துட்டு நீங்க என் கூட வாங்க. வினித், ஆனியை பார்த்துக்கோ.
In the name of Father, and in the name of Son, and in the name of Holy Spirit. I am command you in the name of Lord Jesus Christ. In the name of Lord Jesus Christ, ஆண்டவரே இந்த தீய சக்தியை இங்கிருந்து விலகி ஓட செய்வீர். உங்களுடைய பராக்கிரம கிருபையால் இந்த சாத்தானை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர். இறந்ததுக்கு அப்புறம் தெய்வ சன்னதியில இருக்க வேண்டிய நீ எதுக்காக இந்த உடம்புக்குள்ள புகுந்திருக்க? எல்லாம் வல்ல இறைவனின் அருளால நீ தெய்வ சன்னதிக்கு போக நான் உனக்கு உதவி பண்றேன். மத்தவங்களோட உடம்புல இருக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ இப்பவே இந்த உடம்பை விட்டு போகணும். அதுதான் தெய்வ சித்தம். ஃபாதர் குளோரியாஸ், எப்படி நான் போறது? ஒரு காரணமும் இல்லாம என்னையும் என் குழந்தையும் கொன்னவன் யாருன்னு கூட தெரியாம, எதுக்காகன்னு கூட தெரியாம நான் இங்கிருந்து போனா எனக்கு எந்த தெய்வ சந்நிதியில இடம் கிடைக்கும்னு சொல்ல வரீங்க? ஆ ஆ ஆண்டவரே, ஆனா நீ பழித்தீத்துக்கு அணுவோட உடம்ப பயன்படுத்துறது சரியில்லை. அவளும் உன்ன மாதிரி ஒரு அம்மா. அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒரு காரியத்துல உனக்கு வாக்கு தரேன். நீ இந்த உடம்ப விட்டு தெய்வ சன்னதிக்கு போறதுக்கு முன்னாடி உன் மரணத்துக்கு காரணமானவங்களை கர்த்தர் உனக்கு காட்டுவார். கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு இப்ப இந்த உடம்ப விட்டு நீ போகணும். இல்ல இல்ல. In the name of Father, in the name of Son, and in the name of Holy Spirit. I command you, in the name of God Jesus Christ, in the name of Lord Jesus Christ, ஆண்டவரே இந்த தீய சக்தியை இங்கிருந்து விலகி ஓட செய்வீர். உங்களுடைய பராக்கிரம கிருபையால் இந்த சாத்தானை இந்த உடம்பிலிருந்து விரட்டுவீர்.
ஜீசஸ். Glory to be Father, glory to the Son, and glory to the Holy Spirit. Amen. சிவன், நீங்க இங்கேயே இருங்க. ஜான், அனிதா, ஜான், டோரை மூடிட்டு வாங்க. Jesus Christ. In the name of Jesus, in the name of Son, and the name of Holy Spirit. I command you in the name of Lord Jesus Christ. In the name of Lord Jesus Christ. ஆண்டவரே, இந்த தீய சக்தியை இங்கிருந்து விலகி ஓட செய்வீர். உங்களுடைய பராக்கிரம கிருபையால் இந்த சாத்தானை இந்த இடத்திலிருந்து விரட்டுவீர். I command you in the name of God Jesus Christ. எல்லாம் வல்ல பரமபிதாவே, உங்களுடைய கருணையின் கிருபையால் நான் இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆணையிடுகிறேன். இங்கிருந்து நீ உடனே ஓடிவிடு சாத்தானே. அப்புறம் இந்த தையல் மிஷின் சம்பந்தப்பட்ட எதையும் இங்க வைக்காதீங்க. தூரமா எங்கேயா கொண்டு போய் ஏரியில போட்டுருங்க. புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. கொஞ்சம் வாங்க. இந்த வந்தா. சரிங்க ஃபாதர். என்னாச்சு ஃபாதர்? சிவா, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் இப்போதைக்கு மட்டும்தான். ஃபாதர், என்ன சொல்ல வரீங்க? வெறும் தையல் மிஷின் மூலமா உன் குடும்பத்துக்குள்ள வந்தது யாரா இருந்தாலும் அவங்க திரும்பி வராம இருக்கிறதுக்காக அவங்க மரணத்துக்கு காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட. கண்டிப்பா ஃபாதர். அப்புறம் ஜான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியல. சில சமயம் அது வெறும் சந்தேகமா கூட இருக்கலாம். என்ன ஃபாதர்? உன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வினீத்தை ஜானுக்கு நேரடியா தெரியாதுன்னாலும் ஆனா தெரியும். ஜான் சொன்னதை வச்சு பார்க்கறப்ப இந்த வீட்டுக்கும் வினீத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். ஸோ நீங்க சொல்ல வர்றது மனசுல தோன்ற சந்தேகங்களும் கற்பனைகளும் உண்மைன்னு நம்புற ஆள் இல்லை நானு. ஜானோட சந்தேகத்தை உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நேரம் கிடைக்கும் போது சர்ச்சுக்கு வாங்க, நான் அங்க இருப்பேன். ஓகே. God bless you, my son. அது வினேத், நான் தங்கி இருக்கிற வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுக்காக சார் அப்படி கேட்குறீங்க? சார், அந்த திருட்டு பசங்க சொன்னதை நம்புறீங்களான்னு? இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்துருக்கேன் சார்.
இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமையில மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன் சார். பரதேசி வீட்டுக்குள்ள புந்து பொறுக்கித்தனமா பண்ற. விடியா, உனக்கு தெரியுமா அந்த வீட்டுல அம்மாவும் பொண்ணும் எப்படி இறந்தாங்கன்னு? யாரு கொன்னான்னு? உன் பையன் தான் அவங்கள கொன்னது. ஓ, பார்த்து பேசு. அவன் அப்படி எல்லாம் கிடையாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. என்கிட்டயே என் பையனை பத்தி தப்பா பேசுற. அவன் எப்படிப்பட்டவன் எனக்கு தானையா தெரியும். நான் தான்டா கொன்னேன். நான் தான்டா கொன்னேன். இப்ப என்ன சொல்ற? உனக்கு தெரியுமா நான் உன்னை எதுக்காக கொன்னேன்னு? தெரியாதுல்ல? தெரிஞ்சுக்கணுமா? உனக்கு தெரிஞ்சுக்கணுமா?
தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டேன். உனக்கு தெரியுமா, எனக்கு உன்னை அப்படி நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் செத்துட்டேன்னா நான் ரொம்ப லவ் பண்ண பொண்ணு இங்கே தானே இருப்பா. அப்படின்னா நீ செத்துடலாம்ல. நான் அனுபவிக்க முடியாத இந்த அழக வேற யாரும் அனுபவிக்க கூடாது. அன்னைக்கு நான் முடிவு பண்ணண்டி, உன் சாவு என் கையால தான் இருக்கணும்னு. என்னது பண்ணிடாத. அம்மா. டேய், வேணாண்டா. மகனே,